ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தியர். இன்னைக்கு ஜூலை 13 மண்டேக்கான ப்ரீ அனாலிசிஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ரீ அனாலிசிஸ் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னாடி போஸ்ட் ட்ரேட் தான் காமிச்சிட்டு இருந்தேன். அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ட்ரேடை எப்படி எடுத்தேன் அதுக்கான ரீசன் தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே நான் என்ன ட்ரேட் பிளான் வச்சுருக்கேன், என்னோட அனாலிசிஸ் என்னவா இருக்குது, அந்த அனாலிசிஸ் படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேனா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் மண்டே ரிசல்ட்டோட ப்ளஸ் நம்ம ப்ரீ மார்க்கெட்டுக்கான அனாலிசிஸுமே கொடுத்துருவோம் ப்ரீவியஸ் டேவே. ஸோ இது இன்னுமே உங்களுக்கு பெட்டர் ஆகும் நம்ம செட்டப் என்னென்னு புரியறதுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா நான் நோ ட்ரேடில் தான் முடித்தேன். ஏன்னா என்னோடய வியூ வந்து செல்லிங் சைடாக இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஹை சஸ்டினுக்கு அப்புறம் லோலே அதுக்கு முதல் நாள் முடிஞ்சனால ப்ரீவியஸ் டே நான் வந்து செல்லிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கெயின் நல்ல பவர் காட்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் சப்போர்ட்டோட அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே கன்சல்டேட் ஆகி திரும்பி முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான். ஸோ இப்போ வந்து நான் மண்டேக்கான ப்ரீ அனாலிசிஸ் எப்படி பண்ணுறேன்றது பாருங்கள். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஜோன் வந்து இந்த ஜோன் தான். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிட்வீன் இந்த ரேஞ்ச் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச். ஸோ இதுபடி தான் நம்ம பிளான் இருக்க போது. ஆல்ரெடி நம்ம பார்க்குற மாதிரி ப்ரீவியஸ் டே மட்டும் வச்சு பார்க்குறப்போ சிம்பிளாக நம்ம வந்து பையிங்கில் தான் இருக்க போகிறோம். ஸோ இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது பையிங் தான் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப் மார்க்கெட் ஆரம்பிச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக முடிஞ்சதுக்கு ப்ரீவியஸ் செஷன். ஸோ மார்க்கெட் ஆரம்பித்தோடனே கேப் அப் வந்து இந்த ஹைக்கு மேலே ஆரம்பித்தானா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பையிங்ன்ற ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்குன்ற பட்சத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறப்போ உங்களை மார்க்கெட்டுக்கான பிஹேவியர் இன்னுமே அக்ரெசிவாக இருக்கும். ஸோ பையர்ஸ் இன்னுமே நிறையா உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஆரம்பித்த உடனே இங்கே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 24,500 550 இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,200 கிட்ட மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்போ ஒரு 300 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு செல்லிங் சிங் வர ட்ரை பண்ணுங்கள். விடுறது ஒரு நல்ல செல்லிங் சிங் கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேயே எடுக்காமல் ஒரு செகண்ட் சப்போர்ட் கிரியேட் பண்ணுதான்னு பாருங்கள். அந்த சப்போர்ட்டுமே நல்லா அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் ஒரு அந்த சப்போர்ட்டுக்கு டச் பண்ணாமல் அந்த லோவை டச் பண்ணாமல் வரப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இங்கே யாரும் முடிஞ்சிருக்கா இங்கேயே ஸ்டார்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் இங்கே சிம்பிளாக ஒரு செல்லிங் கிரியேட் ஆச்சுன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் லோவே கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவே நீங்கள் வந்து என்ட்ரி போய்க்கலாம். சிம்பிளாக இங்கே வந்து லோவை டச் பண்ணாமல் பவர் கட்டுச்சுன்னா இந்த ஹை உடைக்கிறப்போ எடுத்துருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அகெயின் மார்க்கெட் இந்த லோ உடச்சிருச்சு. ஆரம்பிக்கிறப்பே இங்கே லோ உடச்சிருச்சுன்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரேடை வந்து டிலே பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிலே பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் செட் ஆகட்டும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்லா மேலே அப்பில் முடிஞ்சிருக்கனால இவ்வளோ பெரிய கேப் டவுன் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இந்த லோ உடைக்குதுன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே உடைக்குதுன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கல இதை, ஜஸ்ட் ஒரு ஐடியா இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மேஜர் வந்து இங்கே தான் தொடங்கி இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஹையை உடச்சிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா எடுக்க பாருங்கள். ஒருவேளை இங்கே பிரேக் ஈவன்லேயே ஸ்டார்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஸ்விங் இந்த லோ உடச்சிருச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவ்வளோ பெரிய செல்லர் வந்ததுக்கப்புறம் திரும்பி இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் கண்டினியூ ஆகாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி பையர்ஸ் இங்கே மேலே இருக்கனால கீழேயும் பையர்ஸ் தான் இருப்பான். அப்போது செல்லிங் ஸ்விங் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்கே இருக்க புது பையர் வந்து மேலே கொண்டு போவான்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ரீ அனாலிசிஸ் வீடியோ. ஸோ இது ரெகுலராக வந்து உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே நான் கொடுத்துருவேன். ரிசல்ட் வீடியோ அலாங் வித் ரிசல்ட் வீடியோ இந்த வீடியோ வந்துடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நிறைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் இருக்காங்க நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.